அனைத்து உயிர்களிலும் ஆத்மாவாக திகழ்பவன் ஆதலால் பரமாத்மா. அருச்சுனனின் தேரை ஓட்டியவன் ஆதலால் பார்த்த சாரதி. தவத்தால் அடையத்தக்கவன் என்பதால் புண்ணியவான். சூரியனை போன்ற கண்களை உடையவன் என்பதால் ரவிலோசனன். 1000 பேர்களை அழித்தவன் என்பதால் சஹஸ்ரஜித்தன். தொன்று தொட்டு விளங்குபவன் என்பதால் சனாதனன். அனைத்தையும் காப்பவர் ஆதலால் சர்வபாலகன். சத்தியம் மட்டுமே பேசுபவர் ஆதலால் சத்தியவசனன். அனைத்தறிவுக்கும் கருவியானவன் ஆதலால் சாதனன். இலக்குமியின் பிரியமானவன் ஆதலால் ஸ்ரீகாந்தன். கார்மேக அழகன் ஆதலால் ஷியாமசுந்தரன். நுட்பமான அறிவினன் என்பதால் சுமேதா. சொர்க்கத்தின் தலைவர் ஆதலால் ஸ்வர்கபதி. இந்திரனின் நண்பர் என்பதால் உபேந்திரன். அருவமான அதாவது உருவமற்ற இறைவன் என்பதால் வர்த்தமானன். பிரபஞ்சத்தின் இறைவன் ஆதலால் விஷ்ணு. அனைத்து பிரபஞ்சங்களையும் படைத்தவர் என்பதால் விஸ்வகர்மன். பிரபஞ்சத்தின் வடிவாக காட்சியளிப்பவர் என்பதால் விஸ்வரூபன். அறத்தின் நாயகன் என்பதால் விருஷபர்வா. யோகியானவன் என்பதால் யோகி. நழுவாதவர் என்பதால் அச்சுதன். உண்மையான இறைவன் என்பதால் ஆதிதேவன். பிறப்பில்லாதவன் என்பதால் அஜன்மா. என்றும் நிலையானவன் என்பதால் அட்சரன். பெருங்கடலை போன்று பேரின்பமயமானவன் என்பதால் ஆனந்த சாகரன். என்றுமே வெற்றியாளன் என்பதால் அனந்தஜித். தடுத்து நிறுத்த முடியாதவன் என்பதால் அனிருத்தன். படிகம் போன்று தூய்மையானவன் என்பதால் அவ்வியக்தன். அனைவரையும் ஈர்க்கும் குழந்தை கிருஷ்ணன் என்பதால் பாலகோபாலன். 4 கைகள் கொண்டவன் ஆகையால் சதுர்புஜன். இரக்கத்தின் களஞ்சியம் என்பதால் தயாளன். தேவர்களின் தலைவன் ஆதலால் தேவாதி தேவன். அவதார புருஷன் என்பதால் தேவேஸ்வா. எதிரிகள் அற்றவன் ஆதலால் திரவின்.